வணக்கம். வெல்கம் டு ஒலி பெட்டகம். வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, கரையில் வாழும் மீன்கள் கதையின் 8வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ராஜிக்கு கடிதம் எழுதாமல் எனக்கு இருப்பு கொள்ளவில்லை. என் நிலைமை திரிசங்கு சொர்க்கமாக இருந்தது. அதோடு நான் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருந்தன. ராஜேஸ்வரியின் திருமண விஷயத்தில் என்ன முடிவு செய்தார்கள்? அவ்வளவு உரிமையுடன் நான் அவர்களிடம் சொந்தம் கொண்டாடிவிட்டு இங்கே வந்த பிறகு ஒரு கடிதம் கூட எழுதி போடாததற்கு கிருஷ்ணன் என்ன நினைத்து கொண்டிருப்பான்? அவன் என்ன நினைத்து கொண்டாலும் பரவாயில்லை, அதை நான் லட்சியப்படுத்த போவதும் இல்லை. ஆனால் ராஜை, அவளை பற்றி நினைக்கும் போதுதான் ஏதோ திருட்டுத்தனம் செய்து விட்டது போல் உறுத்தலாக இருந்தது. கட்டாயம் கடிதம் எழுதுவேன் என்றும் மறக்க மாட்டேன் என்றும் எத்தனையோ முறை சொல்லிவிட்டு வந்தேன். அவர்களுடைய கல்மிஷம் இல்லாத அன்புக்கு எடுத்துக்காட்டாக இருந்த வெள்ளை நிறப்புடவை என்னை கேலி செய்வது போல் இருந்தது. என் வருத்தத்தை அப்பாவிடம் சொன்னபோது, நீ சேமமாக வந்து சேர்ந்து விட்டதாக நான் கிருஷ்ணனுக்கு கடிதம் எழுதி போட்டு விட்டேன். சாரதி வந்திருக்கிறான் என்றும் நீ பிஸியாக இருப்பதாகவும் ராஜையிடம் சொல்ல சொல்லியும் எழுதியிருக்கிறேன். நீ கடிதம் எழுதவில்லை என்று அவர்கள் தவறாக நினைக்க மாட்டார்கள் என்றார். என் முகம் கன்று விட்டது. சாரதியின் வருகையால் நான் பிஸியாக விட்டேனா? அதனால் தான் ராஜைக்கு கடிதம் எழுதவில்லை என்பது உண்மையா? அறையை விட்டு வெளியே வரும்போது அப்பாவிடம் கேட்டேன், டாடி, அவர்கள் என்னை நன்றாக கவனித்து கொண்டதற்கு தேங்க்ஸ் சொல்லி கிருஷ்ணனுக்கும் அத்தைக்கும் எழுதினீங்களா? அப்பா சிரித்து விட்டார். அது போன்றவை அவர்களுக்கு தெரியாது. வீட்டுக்கு வந்த விருந்தாளியை உபசரிப்பது தங்களுடைய கடமை என்று நினைப்பார்கள். ஆனால் கிருஷ்ணன் வேறு இல்லையா? ஆமாம், கிருஷ்ணன் வேறுதான். அப்பாவின் குரல் வித்தியாசமாக ஒலித்தது. அவருடைய முகத்தில் வேதனை படர்ந்தது. திருநாகம் மாமி காஃபி எடுத்துக்கொண்டு உள்ளே வந்ததால் எங்களுடைய உரையாடல் நின்று விட்டது. அன்று அம்மா, அப்பா, சாரதி 3 பேரும் கம்பெனி விஷயமாக யாரையோ பார்க்கணும் என்று கிளம்பி போனார்கள். நிறைய நேரம் பேச வேண்டி இருக்குமாம். அம்மா எந்த மூடில் இருந்தாலோ தெரியாது, வற்புறுத்தாமல் விட்டுவிட்டாள். சாரதி பற்றி கேட்க வேண்டியதில்லை. நான் வந்தாலும் வரவில்லை என்றாலும் அவனுக்கு ஒன்றுதான். அந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே புரிந்துவிட்டது. சூரியன் போல் ஒளி வீசும் அம்மாவின் முன்னிலையில் என் தனித்தன்மை தீவிட்டியை போல் மங்கலாக இருப்பது பழகிவிட்டதால் வருத்தம் ஏற்படவில்லை. அவர்களுடன் நான் வெளியே போக வேண்டியதில்லை என்ற நினைப்பே எனக்கு புத்துயிர் தருவது போல் இருந்தது. அதே நேரத்தில் மாலை நேரத்தில் வீட்டில் தனியாக உட்கார்ந்திருப்பதும் சலிப்பாக இருந்தது. அம்மாவும் மற்றவர்களும் அந்த பக்கமாக போனதும் நான் செருப்பை மாட்டிக்கொண்டேன். சமையல் அறைக்குள் எட்டி பார்த்துவிட்டு, மாமி, நான் வாக்கிங் போய்விட்டு வருகிறேன் என்றேன். தனியாகவா? வியப்புடன் கேட்டாள் மாமி. ரொம்ப தூரம் போக மாட்டேன். மாமியின் பதிலுக்காக காத்திருக்காமல் வெளியே வந்துவிட்டேன். கேட்டை திறந்து கொண்டு ஒரு நிமிடம் தயங்கிவிட்டு மறுபடியும் உள்ளே போனேன். அப்பாவின் அறையில் புத்தகங்களுக்கு பின்னால் மறைத்து வைத்திருந்த போட்டோ ரீலை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தேன். மெயின் ரோட்டுக்கு கடைசியில் வலது பக்கத்தில் போட்டோ ஸ்டுடியோ ஒன்று இருந்தது. அங்கே போய் ரீலை டெவலப் செய்வதற்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். மாலை நேரத்தில் தெருவில் தனியாக நடந்து போகும்போது ரொம்ப சந்தோஷமாக, உடலில் புது ரத்தம் பாய்வது போல் உற்சாகமாக இருந்தது. எத்தனை முயற்சி செய்தும் அம்மாவின் முன்னிலையில் என்னால் இப்படி சுதந்திரமாக இருக்க முடியவில்லையே. காரணம் என்ன? யோசித்து கொண்டே போட்டோ ஸ்டுடியோவுக்கு போய் சேர்ந்தேன். ரீலை கொடுத்துவிட்டு எவ்வளவு காப்பிகள் வேண்டுமோ சொல்லிவிட்டு அட்வான்ஸ் கொடுத்துவிட்டு வெளியே வந்தேன். வரும்போது ஏதோ யோசனையில் வேகமாக வந்துவிட்டேன். திரும்பி போகும்போது மக்களை வேடிக்கை பார்த்து கொண்டே நிதானமாக போகலாம் என்று நினைத்தபடி மெதுவாக நடக்கத் தொடங்கினேன். என் எதிரே வந்து கொண்டிருந்த ஜனங்களில் ஒற்றை நாடியாக, கொஞ்சம் குள்ளமாக, பழைய குடை ஒன்றை அக்களில் இடுக்கிக் கொண்டு வயதான ஒருவர் என்னை பார்த்ததும் முறுவலித்தார். நானும் அவரை பார்த்ததும் என்னை அறியாமல் நின்று விட்டேன். அறிமுகம் இருப்பவர் போல் அவர் அருகில் வந்து நின்றார். நான் கேள்விக்குறியுடன் பார்த்து கொண்டே வலிந்த சிரிப்பை உதிர்த்தேன். இவரை எங்கேயோ பார்த்திருக்கிறேன், ஆனால் எங்கே? சட்டென்று நினைவுக்கு வர முடியவில்லை. என்னை அடையாளம் தெரியவில்லையா? ராமேஸ்வரத்துக்கு போகும்போது ரயில் பயணத்தில். ஆமாம், பட்டா மாமியின் கணவர். எனக்கு நினைவு வந்துவிட்டது. அப்போ அவர் மொட்டை தலையுடன் இருக்கவில்லை. சமீபத்தில் திருப்பதிக்கு போய்விட்டு வந்தாரோ என்னவோ. நான் மகிழ்ச்சியுடன் வணக்கம் தெரிவித்தேன். என்னம்மா இந்த பக்கம் நடந்து வருகிறாயே?
போட்டோ ஸ்டுடியோவில் ரீல் கொடுப்பதற்காக வந்தேன் மாமா. எங்க வீடு அருகில்தான் இருக்கு. மாமா போகலாம். மாமி உன்னை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். இப்பொழுதா? தயங்கினேன். ரொம்ப நேரம் ஆகாது. தோ அந்த சந்து வழியாக போனால் இன்னும் சீக்கிரமாக போய்விடலாம். உன்னை இப்படி திடீரென்று அழைத்து போனால் உங்க மாமி சந்தோஷத்தில் திக்கு முக்காடி விடுவாள். அவருடைய அழைப்பை என்னால் மறுக்க முடியவில்லை. ரொம்ப தூரம் இல்லை என்று சொல்கிறார். உடனே வீட்டுக்கு போய் செய்ய வேண்டிய காரியம் எதுவும் இல்லை. அம்மா அப்பா வருவதற்கு இரவு 8 மணிக்கு மேல் ஆகிவிடும். மாமாவுடன் சேர்ந்து நடக்கத் தொடங்கினேன். இவருடைய வீடு இவ்வளவு அருகில் இருப்பது தெரிந்தால் இந்நேரம் ஒரு தடவையாவது போய் பார்த்திருப்பேன். என்னை பார்த்ததும் மாமி தாங்க முடியாத சந்தோஷத்துடன் வியப்படைந்தவளாக பார்த்தாள். வணக்கம் தெரிவிக்கப் போன என்னை இரு கைகளையும் நீட்டி அணைத்து கொண்டாள். எவ்வளவு பாக்கியம் இன்றைக்கு! உன்னை பற்றி நினைக்காத நாளே இல்லை என்றாள். எனக்கும் சந்தோஷமாக இருந்தது. திடீரென்று நான் மெலட்டூரில் இருப்பது போல் தோன்றியது. மாமி என் கையை பிடித்து கொண்டே சமையல் அறைக்குள் அழைத்து சென்றாள். குமட்டியின் மீது இருந்த பாலை இறக்கி வைத்தாள். வீட்டை சுற்றி காட்டினாள். சின்ன வீடு என்றாலும் இருப்பது 2 பேர்தான் என்பதால் போதுமானதாக இருந்தது. கொல்லை பக்கம் 2 அறைகளை வாடகைக்கு விட்டிருந்தார்கள். சிக்கனமாக இருப்பதை பற்றி ஐயர் வீடுகளில் இருந்துதான் கற்றுக்கொள்ளணும் என்று அம்மா பாராட்டுவது போல் சொன்னது நினைவுக்கு வந்தது. கொல்லையில் மல்லிகை கொடியும் துளசி மாடமும் இருந்தன. இந்த வீட்டை கட்டுவதற்கு எவ்வளவு செலவு ஆயிற்றோ! மாமாவின் சம்பளத்தில் மகளுக்கு கல்யாணமும் செய்து வைத்து இந்த வீட்டையும் எப்படி கட்டினார்களோ! இன்னும் இந்த வீட்டின் மீது எவ்வளவு கடன் பாக்கி இருக்கிறதோ மாமி வரிசையாக சொல்லிக் கொண்டிருந்தாள். என் நினைவு முழுவதும் அழகாக பாந்தமாக இருந்த அந்த வீட்டின் மீதே இருந்தது. தேவைக்கு அதிகமாக வசதிகள் பெருக பெருக மன அமைதியும் குறையும் என்று தோன்றியது. வீட்டை சுற்றி காட்டிய பிறகு மாமி என்னை மறுபடியும் சமையல் அறைக்கு அழைத்து சென்று மனையை போட்டு உட்கார வைத்தாள். குமட்டியின் மீது தோசை கல்லை போட்டு சுட சுட தோசை வார்த்து கொடுத்தாள். அந்த தோசையின் ருசியை வாழ்க்கையில் என்னால் மறக்கவே முடியாது. அவ்வளவு ருசியாக இருந்தது. மாமி ஏதாவது நினைத்து கொள்வாளோ என்ற கூச்சத்தையும் ஒதுக்கிவிட்டு தோசை வார்த்து போட போட சாப்பிட்டு கொண்டே இருந்தேன். டிஃபன் சாப்பிட்ட பிறகு மாமி காஃபி கலந்து கொடுத்தாள். வேலைகளுக்கு நடுவில் மாமி எங்க வீட்டு விஷயங்களையும் கேட்டாள். நான் பட்டும் படாமலும் பதில் சொன்னேன். நான் அங்கே இருக்கும் போதே அக்கம் பக்கத்தில் இருக்கும் பெண்கள் 2-3 பேர் வந்தார்கள். ஒரு மாமி ஊசி நூல் இரவல் கேட்க வந்தாள். இன்னொருத்தி காஃபி தூள் கடன் கேட்டாள். 3வது மாமி சும்மாதான் வந்தேன் என்று என்னை பார்த்துவிட்டு அப்புறமாக வருகிறேன் என்று கிளம்பி போனாள். மாமி என்னிடம் பேசுவது போலவே எல்லோரிடமும் பேசினாள். எல்லோரிடமும் இப்படி அன்பாக நெருக்கமாக பழகுவாள் போலும். மாமி என்னிடம் காட்டும் அன்பு முதலில் எனக்கு வேறு விதமாக தோன்றினாலும் மாமியின் சுபாவம் புரிந்த பிறகு நிம்மதியாக இருந்தது. யாராவது என்னிடம் தேவைக்கு அதிகமாக அன்பு காட்டி பேசினாலோ பழகினாலோ எனக்கு பயமும் தயக்கமும் ஏற்படும். அம்மாவின் கிளப்பில் சிலர் என்னிடம் நெருக்கமாக பேசி பழகி என் மூலமாக அம்மாவிடம் காரியங்களை சாதிக்க முயற்சி செய்தார்கள். இதனால் அம்மாவிடமிருந்து பல முறை நான் திட்டு வாங்கி இருக்கிறேன். மாமி என்னிடம் காட்டும் அன்பில் எந்த பின்னணியும் இல்லை என்று புரிந்து கொண்டதும் உண்மையிலேயே மாமியிடம் எனக்கு பிரியம் ஏற்பட்டது. 5 நிமிடங்கள் இருந்துவிட்டு போகலாம் என்று வந்த நான் அரை மணிக்கு மேல் உட்கார்ந்திருந்தேன். விடை பெற்று கொண்டு வரும்போது மாமி மல்லிகை பூச்சரத்தை கையில் கொடுத்துவிட்டு அவ்வப்பொழுது வந்து போய்கொண்டிரு என்றாள். அவ்வப்பொழுது என்ன? பொழுது போகாத போதெல்லாம் ஓடி வந்து விடுவேன் என்றேன் முறுவலுடன். கட்டாயம் வா, எப்போது வந்தாலும் வீட்டிலேயே இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன் என்றாள் மாமி. மாமாவை அழைத்து வீடு வரையிலும் என்னை கொண்டு விட்டு வர சொன்னாள். மாமா வீடு வரையிலும் வந்து என்னை கொண்டு விட்டு பிறகு திரும்பி போக போனார். மாமா உள்ள வாங்க என்றேன் தயங்கிக் கொண்டே. இன்னொரு தடவை வருகிறேன், அப்பாவை கேட்டதாக சொல்லுமா என்று சொல்லிவிட்டு மாமா போய்விட்டார். போட்டோ ஸ்டுடியோ எஜமானி இறந்து போய்விட்டதால் ஸ்டுடியோ தற்காலிகமாக மூடப்பட்டு விட்டது. அந்த போட்டோக்கள் என் கைக்கு வரவில்லை. அவை மறுபடியும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இல்லை. அந்த விதமாக மெலட்டூர் நினைவுகளில் ஒன்று சிதிலமடைந்து விட்டது. 2 வாரங்கள் கழிந்து விட்டன. சாரதி டில்லிக்கு போய்விட்டான். கிளப்பின் ஆண்டு விழா நெருங்கி விட்டதால் அம்மா அந்த ஏற்பாடுகளில் மும்முரமாக இருந்தாள். அப்பாவும் கோர்ட்டு வேலைகளில் பிஸியாக இருந்தார். வீட்டில் தனிமையால் சலிப்படைந்த நான் மதிய நேரத்தில் அடிக்கடி மாமியின் வீட்டுக்கு போகத் தொடங்கினேன். மாமியிடம் எனக்கு ரொம்ப நெருக்கம் ஏற்பட்டது.
கடைசியில் எப்படியோ ராஜிக்கு கடிதம் எழுதும் வாய்ப்பும் கிடைத்தது. 2 நாட்கள் இரவும் பகலும் யோசித்து பிறகு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். மாமியிடம் இப்போது எனக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது. மாமியின் முகவரியை தந்து ராஜேஸ்வரிக்கு கடிதம் எழுதினால் என்ன? அவள் பதில் கடிதம் போட்டாலும் பரவாயில்லை, அம்மாவின் கண்ணில் பட்டுவிடுமோ என்று பயப்பட வேண்டாம். அன்று மதியம் மாமியிடம் போன நான் ஒரு பேப்பரையும் பேனாவையும் கேட்டு வாங்கி கொண்டு அங்கேயே உட்கார்ந்து கடிதம் எழுதினேன். ராஜி, இத்தனை நாட்களாக கடிதம் எழுதவில்லையே என்று என் மீது கோபமாக இருக்கிறாய் இல்லையா? என்னை மன்னித்து விடு ராஜி. அம்மாவின் கிளப் ஆண்டு விழா நெருங்கிவிட்டது. வீட்டில் யாருக்குமே ஒரு நிமிடம் கூட ஓய்வு இல்லை. நான் உன்னை மறக்கவே இல்லை. சதா உன்னுடைய நினைப்புதான். கோபத்தை மறந்துவிட்டு உடனே அங்கே என்ன நடக்கிறதென்று விவரமாக கடிதம் எழுது. உன் திருமண விஷயமாக என்ன முடிவு செய்யப்பட்டது? அத்தை எப்படி இருக்கிறாள்? குழந்தைகளை கேட்டதாக சொல்ல. உன் பதிலுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன். உன் மீனா. பின் குறிப்பு: உங்கள் வீட்டு நாட்டு வைத்தியருக்கு என் நமஸ்காரங்கள். அவனை முற்றிலும் மறந்துவிட்டேன் என்று தெரிவிக்கவும். கடிதம் எழுதிவிட்டு ஓரிரு முறை படித்து பார்த்தேன். எனக்கு கடிதம் எழுதி பழக்கம் இல்லை. இதைவிட நன்றாக எழுதுவது எப்படி என்றும் தெரியவில்லை. சிலர் கடிதம் எழுதினால் எதிரே நின்று பேசுவது போல் இருக்கும். கடிதத்தை கையில் எடுத்துக்கொண்டு சமையலறை பக்கம் போனேன். மாமி பஜ்ஜி தயாரிப்பதற்காக வெங்காயம் நறுக்கி கொண்டிருந்தாள். மாமி, ஒரு சின்ன வேண்டுகோள் என்றேன். என்ன விஷயம் சொல்லு. வெங்காய நடுக்கே நீர் நிறைந்த கண்களுடன் நிமிர்ந்து பார்த்தாள் மாமி. என்னுடைய ஃப்ரெண்டுக்கு உங்கள் வீட்டு முகவரியை தருகிறேன். என்னுடைய கடிதங்கள் இங்கே வரும். மாமி புரியாதவள் போல் சந்தேகமாக பார்த்தாள். அந்த ஃப்ரெண்டுக்கு நான் கடிதம் எழுதுவதில் எங்க அம்மாவுக்கு விருப்பமில்லை. மாமி கேட்காமலேயே விளக்கம் தந்தேன். உங்க அப்பாவுக்கு தெரியுமா? தெரியும். அப்ப எழுது என்றாள். ராஜிக்கு கடிதம் எழுதிய 10 நாட்கள் வரையில் மாமியின் வீட்டு பக்கம் போகும் வாய்ப்பே கிடைக்கவில்லை. அன்று மாலை அப்பா கோர்ட்டில் இருந்து வரும்போதே மீனா என்று அழைத்தார். அம்மாவுடன் கிளப்புக்கு போவதற்காக தயாராகி கொண்டிருந்தேன். கூந்தலில் பூச்சரத்தை வைத்து கொண்டிருந்தவள் என்ன டாடி என்று கேட்டுக்கொண்டே வந்தேன். அம்மா எங்கே? மாடியில் இருக்கிறாள். இப்படி வா. அப்பாவிடம் சென்றேன். அப்பா என்னை கண் இமைக்காமல் பார்த்துவிட்டு, மெலட்டூருக்கு கடிதம் எழுதினாயா என்றார். வியப்படைந்தவளாக ஆமாம் என்பது போல் தலையை அசைத்தேன். கடிதம் எழுதியவள் பதில் கடிதம் வந்ததோ இல்லையோ தெரிந்து கொள்ள வேண்டாமா? பட்டா மாமியின் கணவர் கோர்ட்டுக்கு வந்து கடிதம் கொடுத்துவிட்டு போனார் என்ற கடிதத்தை நீட்டினார். நான் சட்டென்று அப்பாவின் கையில் இருந்த கவரை பிடுங்காத குறையாக வாங்கி கொண்டேன். அப்பா ஏற்கனவே படித்து விட்டார் போலும். கவர் பிரிக்கப்பட்டிருந்தது. உள்ளே இருந்த தாள்களை எடுத்து படிக்கப் போனேன். உன் அறைக்கு போய் படி. அம்மா இப்போது இங்கே வருவாள் என்றார் அப்பா. சட்டென்று மாடிக்கு போக போனேன். மீனா, அப்பா பின்னால் இருந்து அழைத்தார். என்ன என்பது போல் திரும்பி பார்த்தேன். நீ அத்தையின் குடும்பத்துடன் அதிகம் பழக்கம் வைத்து கொள்ளாதே. கடித போக்குவரத்து இருப்பது அவ்வளவு நல்லது இல்லை. அப்பா எச்சரித்தார். நான் சரி என்றோ இல்லை என்றோ சொல்லவில்லை. ராஜேஸ்வரியின் கடிதத்தை படிப்பதற்காக என் மனம் தவித்து கொண்டிருந்தது. நான் மாடிக்கு போகும்போது அம்மா கீழே வந்தாள். கடிதத்தை புடவை தலைப்புடன் சேர்த்து வெளியில் தெரியாமல் பிடித்து கொண்டே அம்மாவை தாண்டி போகணும் என்று நினைத்தேன். ஆனால் அம்மா வழியை மறிப்பது போல் நின்று கொண்டாள். மறுபடியும் மாடிக்கு போவானேன்? தோ வந்து விடுகிறேன். பேக் மறந்து விட்டேன். சீக்கிரம் வா, நேரமாகிக் கொண்டிருக்கிறது. அம்மா வழியை விட்டு கீழே இறங்கி போனாள். நான் என்னுடைய அறைக்கு வந்து கதவை சாத்தி கொண்டேன். அம்மா பின்னாலேயே வந்து விடுவாளோ என்ற பயம் எனக்கு. அவசரமாக கடிதத்தை படிக்க தொடங்கினேன். படிக்க படிக்க என் இதழ்களில் முறுவல் படர்ந்தது. அண்ணே, இன்று எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு தெரியுமா? அதை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. நீ போன பிறகு உன்னிடமிருந்து வரப்போகும் கடிதத்திற்காக வழிமேல் விழி வைத்து காத்திருந்தேன். என் ஆர்வத்தை, எதிர்பார்ப்பை பார்த்துவிட்டு அண்ணன் என்னை கிண்டல் செய்ய தொடங்கினான். ஒரு தடவை வெளியில் இருந்து வந்ததும் என்னை அவசரமாக அழைத்து, தோ உங்க அண்ணி கடிதம் எழுதியிருக்கிறாள் என்ற கவரை நீட்டினான். நான் அவசரமாக கவரை பிரித்து பார்த்தால் உள்ளே வெள்ளை காகிதம்தான் இருந்தது. என் முகம் போன போக்கை பார்த்து அண்ணன் விழுந்து விழுந்து சிரித்தான். நான் கோபமாக முகத்தை திருப்பிக் கொண்டு உள்ளே போய்விட்டேன். அண்ணா என்னை கலாட்டா செய்து அழ வைக்கிறான் என்பதை விட உன்னிடமிருந்து கடிதம் வரவில்லையே என்ற உண்மைதான் என்னை அதிகமாக பாதித்தது. ஏமாற்றத்துடன் முகத்தை தொங்க போட்டு கொண்டு உட்கார்ந்திருக்கும் என்னை பார்த்து அண்ணன் சொன்னான்,
அடி பைத்தியக்காரி, கடிதம் வரவில்லையே என்று வருத்தப்படுகிறாயா? உன்னை இன்னும் நினைவில் வைத்திருப்பாளா என்ன? இந்த ஊர் எல்லையை தாண்டியதுமே நம் எல்லோரையும் மறந்து விட்டிருப்பாள். இல்லை, அண்ணி என்னை ஒரு நாளும் மறக்க மாட்டாள். வேண்டுமானால் பந்தயம் கட்டுகிறேன் என்றேன் பிடிவாதமாக. பார்த்து கொண்டே இரு. வடிகட்டிய முட்டாளை பார்ப்பது போல் என்னை பார்த்துவிட்டு நகர்ந்து விட்டான். இன்று காலையில் அண்ணன் உன்னிடமிருந்து கடிதம் வந்திருப்பதாக சொன்னபோது நான் நம்பவில்லை. காதில் வாங்கிக் கொள்ளாதது போல் நகரப்போன பொழுது, உண்மைதான் ராஜி என்று என்னை தடுத்து கையில் தந்தான். என் மனம் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தது. இருந்தாலும் சுயமாக படிக்கும் வரையில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அது நீ எழுதிய கடிதம்தான். வேக வேகமாக படித்துவிட்டு நிமிர்ந்து பெருமையுடன் பார்த்தேன். பார்த்தாயா, நான் சொன்னால் நம்பவில்லை. பந்தய பணம் எங்கே என்றேன். அண்ணன் சங்கடத்துடன் பார்த்துவிட்டு எவ்வளவு என்றான். 100 ரூபாய்க்கே குறையக்கூடாது. அதிகம்தான், இப்போது முடியாது. உன் திருமணத்தின் போது வட்டியுடன் சேர்த்து தருகிறேன் என்றான். என் திருமணத்தின் போது கொடுக்க தேவையில்லை. வட்டி பணம் சேர்த்து 200 ஆன பிறகு கொடு என்றேன். என்ன செய்ய போகிறாய்? எனக்கு செலவு இருக்கு, உன்னிடம் சொல்ல மாட்டேன் என்றேன். அண்ணி, அந்த பணம் எதுக்காக தெரியுமா? என் உயிர் சிநேகிதியான உனக்கு திருமண பரிசு வாங்குவதற்காக. அந்த பரிசு உனக்கு தினமும் உபயோகப்படும் பொருளாக, என்னை நினைவுபடுத்தக்கூடிய பொருளாக இருக்கணும். உன் கடிதத்தை 100 தடவையாவது படித்திருப்பேன். அண்ணி, ஒரு உண்மையை சொல்லட்டுமா? யாருக்காவது கடிதம் எழுதணும் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதுவரையில் அந்த வாய்ப்பே கிடைத்ததில்லை. என் 20 வருட வாழ்க்கையில் எனக்கு கடிதம் வருவது இதுதான் முதல் தடவை. அதுவும் உன்னிடமிருந்து வருவது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. இத்தனை நாளாக நீ கடிதம் எழுதாமல் இருந்ததற்கு நான் ஒன்றும் தவறாக நினைக்கவில்லை. சாரதி அங்கே வந்திருக்கிறான் என்று எனக்கு தெரியும். மாமா கடிதம் எழுதியிருந்தார். கிளப் ஆண்டு விழா ஏற்பாடுகளில் ஓய்வு இல்லை என்று எழுதியிருந்தாயே, அது பொய்தானே? அவனை பற்றி எந்த விவரமும் எழுதவில்லையே. வெட்கமா? நம் இருவருக்கும் நடுவில் எந்த ரகசியமும் இருக்கக்கூடாது என்று நீதானே சொல்லி இருந்தாய். மறந்து போய்விட்டாயா? அடுத்த கடிதத்தில் சாரதியை பற்றி எழுது. பார்க்க எப்படி இருப்பான்? நீ அவனிடம் பேசுவாயா? முடிந்தால் அவனுடைய போட்டோ ஒன்று அனுப்பி வை. அந்த அதிர்ஷ்டசாலியை பார்க்கணும் போல் இருக்கு. விவரமாக கடிதம் எழுதுவாய் இல்லையா? உன் கடிதம் எனக்கு ஒரு அழகான உலகத்தை ஏற்படுத்தி தரும் என்பதை மறந்து விடாதே. அத்தனை பிஸியாக இருந்தும் நீ என்னை மறக்காமல் இருந்ததற்கு தேங்க்ஸ். மாமா மாமிக்கு என் நமஸ்காரங்கள். அம்மா உன்னை கேட்டதாக எழுத சொன்னாள். அம்மாவுக்கு உன்னை ரொம்ப பிடித்து விட்டது. உனக்கு கொஞ்சம் கூட தலை கனம் இல்லையாம். ரொம்ப புத்திசாலியாம். அக்கம் பக்கத்தாரிடம் பேச்சுவாக்கில் சொல்லும்போது காதில் விழுந்த விஷயங்கள் இவை. உன் பதிலுக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன். உன் ராஜி. பின் குறிப்பு: எங்கள் வீட்டு கிராம வைத்தியருடன் புது சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. என்றும் இல்லாத விதமாக என் மீது எரிச்சல் காட்டுகிறான். ஒரு நாள் பேச்சு வாக்கில் சிரித்து கொண்டே உனக்கு கடிதம் எழுதணும் என்ற எண்ணமோ, உன்னை மறுபடியும் பார்க்கணும் என்ற யோசனையோ இருந்தால் முற்றிலும் மறந்துவிட சொன்னான். நான் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. இன்று உனக்கு கடிதம் எழுதுவதற்காக கவர் வாங்கி வர சொன்னால் உனக்கு கடிதம் எழுதவே கூடாது என்றும் தேவையில்லை என்றும் திட்டவட்டமாக சொல்லிவிட்டான். காரணம் என்ன என்று கேட்டால் பதில் சொல்லவில்லை. அண்ணாவின் சுபாவத்திற்கு இது நேர்மாறானது. எந்த வேலையாவது செய்யக்கூடாது என்று சொன்னால் முன்கூட்டியே காரணத்தை சொல்லி விடுவான். ஆனால் இந்த விஷயத்தில் நான் கேட்ட பிறகும் காரணம் சொல்லவில்லை. எனக்கு நினைவு தெரிந்த பிறகு முதல் முறையாக அண்ணாவின் வார்த்தையை மீறுகிறேன். நீயே சொல்லு, நாம் இருவரும் கடிதங்கள் எழுதி கொள்வதால் யாருக்காவது கஷ்டமோ நஷ்டமோ ஏற்பட போகிறதா? இல்லையே. அதனால் தான் துணிந்து எழுதுகிறேன். யாரோ பின்னால் துரத்தி வருவது போல் வேகமாக படித்து முடித்து விட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ராஜியிடம் நேருக்கு நேர் பேசுவது போல் உணர்ந்தேன். பேசவே தெரியாதோ என்பது போல் தென்படும் ராஜி எவ்வளவு ரசனையுடன் கடிதம் எழுதியிருக்கிறாள். மீனா. கீழே இருந்த அம்மாவின் குரல் பொறுமையின்றி ஒலித்தது. சட்டென்று பீரோவை திறந்து கடிதத்தை புடவையின் நடுவில் வைத்துவிட்ட கதவை சாத்தி கொண்டு கீழே வேகமாக வந்தேன். கையோடு ராஜிக்கு பதில் எழுத வேண்டும் என்ற விருப்பத்தை வலுக்கட்டாயமாக அடக்கி கொண்டேன். நான் கீழே வந்தபோது அம்மா அப்பா எனக்காக காத்திருந்தார்கள். அன்று கிளப்பில் TK பட்டம்மாளின் பாட்டு கச்சேரி இருந்தது. அப்பாவுக்கு பாட்டு கச்சேரி என்றால் உயிர். சாதாரணமாக கிளப்பில் நடக்கும் மற்ற நிகழ்ச்சிகளுக்கு வராதவர் பாட்டு கச்சேரி இருந்தால் கட்டாயம் வருவார்.
நாங்கள் போய் சேரும்போது கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. வண்ண வண்ண விளக்கு தோரணங்களால் கிளப்பின் கட்டிடம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதன் வளாகத்தில் விலை உயர்ந்த கார்கள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. பட்டு புடவை, கழுத்து கொள்ளாத நகைகள் அணிந்து பெண்களும், கோட்டும் சூட்டும் அணிந்து ஆண்களும் தங்களுடைய ஆதிக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். எனக்கு திடீரென்று ராஜி என் பக்கத்தில் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. நான் அனுபவிக்கும் இந்த வாழ்க்கையை பற்றி அவளும் தெரிந்து கொண்டால் நன்றாக இருந்திருக்கும். பாட்டு கேட்க எனக்கு பிடிக்கும். ஆனால் கர்நாடக இசையில் அவ்வளவு நாட்டம் இல்லை. இரவு நேரத்தில் டிரான்சிஸ்டரில் குறைந்த வால்யூமில் ஹிந்தி திரைப்பட பாடல்களை கேட்பது என் வழக்கம். அம்மா, அப்பா மற்றும் நான் முன் வரிசையில் அமர்ந்து கொண்டோம். அப்பா கச்சேரி கேட்பதில் ஆழ்ந்து விட்டார். அம்மா கச்சேரியை கேட்டுக்கொண்டே நடுநடுவில் தன் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் மிஸ்ஸஸ் ராமனுடன் தாழ்வான குரலில் ஏதோ பேசி கொண்டிருந்தாள். ராஜியின் கடிதத்தை மனதிலேயே அசை போட்டபடி நான் மெலட்டூர் நினைவுகளில் ஆழ்ந்து போய்விட்டேன். தாமதம் செய்யாமல் உடனே ராஜேஸ்வரிக்கு கடிதம் எழுதிவிட்டேன். அதன் சுருக்கம் இதுதான்: உங்க அண்ணன் தோற்று போனதற்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இன்னொரு விஷயத்திலும் நாம் இருவரும் சேர்ந்து உங்க அண்ணாவை தோற்கடிக்கணும். அதுதான் உன் திருமண விஷயம். ராஜி, நீ என்ன வேண்டுமானாலும் நினைத்துக்கொள். உனக்கு நல்ல கணவன் கிடைப்பான் என்றும் இதைவிட நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என்றும் என் மனசில் ஆழமாக தோன்றுகிறது. என் பேச்சில் நம்பிக்கை வைத்து இந்த மாப்பிள்ளையை பண்ணிக்கொள்ள மாட்டேன் என்று உங்க அண்ணாவிடம் சொல்லிவிடு. இந்த கல்யாணம் நடக்காமல் இருந்தால்தான் உன் குடும்பத்திற்கு உதவி செய்தவள் ஆவாய். அண்ணனுக்கு சுமையாக இருக்கிறோமே என்ற எண்ணத்தை உடனே விட்டுவிடு. எப்படிப்பட்ட மனிதர்களுடனும் உன் வாழ்க்கை பிணையப் போகிறதோ நீ சரியாக யோசிக்கவில்லை. அவர்கள் உன்னையும் உன் அண்ணனையும் அட்டையைப் போல் உறிஞ்சி விடுவார்கள். அதை முதலில் புரிந்து கொள். என் கடிதத்திற்கு ராஜியிடமிருந்து உடனே பதில் வந்தது. அண்ணே, உன் கடிதம் என்னுள் எப்படிப்பட்ட புயலை கிளப்பியதோ உனக்கு தெரியாது. யோசித்து பார்க்கவும் பயமாக இருக்கிறது. நீ எழுதியதை திரும்ப திரும்ப படித்து பார்த்தேன். எனக்கு ஏனோ குழப்பமாக இருக்கிறது. எந்த பக்கம் போகணும் என்று தெரியவில்லை. என்னால் என் குடும்பத்திற்கு, முக்கியமாக அண்ணாவுக்கு உபகாரம் நடக்கும் பட்சத்தில் நெருப்பில் குதிக்கவும் தயாராக இருக்கிறேன். அண்ணனுக்கு நான் சுமையாக இருக்கிறேன் என்று யார் உன்னிடம் சொன்னது? இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீ தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறாய். அண்ணனுக்கு சுமையாக இருப்பது அந்த தோட்டம். அந்த தோட்டத்திற்காகத்தான் அண்ணா சுந்தரியை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளான். சுந்தரியை போன்ற நபரை அண்ணன் கல்யாணம் செய்து கொள்வதை விட வாழ்நாள் முழுவதும் அவன் பிரம்மச்சாரியாகவே இருந்து விடலாம் என்பது என் அபிப்பிராயம். ஆனால் எதுவும் செய்ய முடியாத நிலைமை. உலகத்தில் என்னை போன்ற எத்தனையோ பெண்கள் எதற்கும் பிரயோஜனப்படாமல் பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதை நினைக்கும் போதுதான் வருத்தமாக இருக்கிறது. இந்த கடிதத்திற்கு பதில் எழுதும்போது பெரிய மனுஷியைப் போல் அவளை கடிந்து கொண்டு காரசாரமாக எழுதினேன். அடி பைத்தியக்காரி, நான் தான் ஒரு பைத்தியம் என்றால் நீ என்னையும் மிஞ்சிவிட்டாய். எந்த நேரமும் அண்ணா அண்ணா என்ற ஜபத்தை தவிர உன்னை பற்றி யோசிக்கவே மாட்டேன் என்கிறாயே. உண்மையாகவே யோசித்து பார்த்தால் உங்களுக்காக உங்க அண்ணன் அப்படி என்ன கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறானோ எனக்கு புரியவில்லை. என்னை கேட்டால் சுந்தரியை போன்ற பெண்ணை மனைவியாக அடையப் போவதால் உங்க அண்ணனுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. அவன் பார்வையில் சுந்தரியோ சூர்பனகையோ இல்லை, இடும்பியோ எந்த பெண்ணாக இருந்தாலும் ஒன்றுதான். நாளைக்கு இன்னொரு குண்டோதரி வந்து வரதட்சணை அதிகம் தருகிறேன் என்று சொன்னால் உங்கள் அண்ணன் மறுபேச்சு பேசாமல் சம்மதிப்பான் என்பது என்னுடைய நம்பிக்கை. பணத்திற்காக அவன் என்ன வேண்டுமானாலும் செய்வான். பணத்திற்காக தம்மையே விற்க தயாராக இருப்பவர்கள், வாழ்க்கையை பணயம் வைக்க துணிந்தவர்கள், இவர்களிடம் எனக்கு மதிப்பு குறைவு. நான் உன்னை யோசிக்க சொன்னது உன் வாழ்க்கையை பற்றி. பதிலுக்கு ராஜியிடமிருந்து பெரிய கடிதம் வரும் என்று எதிர்பார்த்த எனக்கு ஏமாற்றம் அளிப்பது போல் சுருக்கமான மடல் வந்தது. அண்ணி, உன் கடிதம் கிடைத்தது. என்னை பற்றி உனக்கு இருக்கும் அக்கறைக்கு நன்றி. அண்ணன் விஷயமாக இனி நாம் பேசிக்கொள்ள வேண்டாம். அவனை நீ முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. புரியும் விதமாக எடுத்து சொல்லவும் எனக்கு தெரியவில்லை. அண்ணாவை யாராவது குறை சொன்னால் அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவனை மதிக்க தெரியாதவர்களிடமிருந்து 1000 மைல் விலகியே இருப்பேன். உன் விஷயத்தில் நான் சங்கடத்தில் மாட்டிக்கொண்டு விட்டேன். நாம் இருவரும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம். இனி நாம் கடிதங்களில் அண்ணனை பற்றி பேச்சை எடுக்க வேண்டாம். நம்முடைய விஷயங்களை மட்டுமே பகிர்ந்து கொள்வோம். சரிதானே? உன் ராஜி.
அந்த கடிதத்தை படித்ததும் எனக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. ராஜிக்கு அண்ணாவிடம் பிரியம் அதிகம் என்று எனக்கு தெரியும். ஆனால் ராஜியின் மனதில் எனக்கு இரண்டாவது இடம்தான் என்று தெரிந்தபோது கொஞ்சம் ஏமாற்றம் ஏற்பட்டது. அதனால் உடனே கோபமாக கடிதம் எழுதினேன். ராஜி, உன்னை விட முட்டாள் இந்த உலகில் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். நம் இருவருக்கும் நடுவில் உங்க அண்ணன் விஷயமாக கருத்து வேற்றுமை வருவதில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை. நீ சொன்னது போல் உங்க அண்ணனை பற்றிய பேச்சே எனக்கு தேவையில்லை. கும்பகோணம் வர நீ பண்ணிக்கொள்ள மாட்டேன் என்று உன் அண்ணனிடம் சொல்லிவிட்டாயா இல்லையா? ஒரே வார்த்தையில் பதில் எழுதிவிடு. அந்த ஒரு வார்த்தையிலேயே என் பேச்சை நீ எந்த அளவுக்கு மதிக்கிறாயோ புரிந்து கொண்டு விடுவேன். என் வார்த்தையின் மீது உனக்கு குறி இல்லாத போது நான் இதை பற்றி திரும்ப திரும்ப பேசுவது அனாவசியம். நான் எழுதியதெல்லாம் வெற்று பேச்சு என்று உன் மனதிற்கு பட்டால் அண்ணாவின் பேச்சை என்னால் மீற முடியாது என்று ஒரு வரி எழுதி போடு, போதும். உன்னை போன்ற கோழைகள் தங்களுடைய வாழ்க்கையை பலி கொடுக்க வேண்டியதுதான் என்று மனதை திடப்படுத்தி கொண்டு உன்னை மறக்க முயற்சி செய்கிறேன். இப்படிக்கு மீனா. ராஜேஸ்வரியிடமிருந்து உடனே எனக்கு பதில் வரவில்லை. எனக்கு எப்படியோ இருந்தது. நான் தோற்று போய்விட்டேனோ என்ற உணர்வு என் மனதை துளைத்து கொண்டிருந்தது. அளவுக்கு மீறி உரிமையை எடுத்துக்கொண்டு விட்டேனோ என்ற சந்தேகம் என்னை ஆட்டி படைத்தது. ராஜேஸ்வரியை உயிருக்கு மேலாக நேசிக்கிறேன். அவளுடைய நலனை விரும்பும் நபராக அந்த திருமணத்தில் இருந்து அவளை காப்பாற்றுவது என் கடமையாக நினைத்தேன். அந்த வரனை மறுத்துவிடு என்ற ஒரு பக்கம் அவளை ஊக்கப்படுத்தி கொண்டே இன்னொரு பக்கம் எனக்கு தெரிந்தவர்களில் அவளுக்கு ஏற்ற பையன் யாராவது இருக்கிறானா என்று தேடிக்கொண்டிருந்தேன். அத்தையின் வீட்டில் விலை மதிக்க முடியாத அன்பை, ஆதரவை பெற்று கொண்டு வந்தேன். அதை என்னால் எப்படியும் திருப்பித்தர முடியாது. ராஜிக்கு நல்ல இடத்தில் மாப்பிள்ளையை பார்த்து அந்த நன்றிக்கடனை ஓரளவுக்காவது தீர்த்து கொள்ளணும் என்று விரும்பினேன். அப்பாவிடம் இந்த விஷயத்தை சொன்னபோது, அது உன்னால் நடக்கக்கூடிய காரியம் இல்லை. கல்யாணம் என்பது ரொம்ப பெரிய விஷயம். இனிமேல் அத்தை வீட்டுக்கு கடிதங்கள் எழுதாதே, சும்மா இரு, போதும் என்றார். நானும் வந்தது முதல் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அப்பா என்னை மெலட்டூருக்கு அனுப்பி வைத்ததற்கு இப்போது அவ்வளவாக சந்தோஷமாக இருப்பது போல் தெரியவில்லை. மெலட்டூரில் நடந்த விஷயங்களை எல்லாம் அப்பாவிடம் சொல்ல தொடங்கிய போது ஆர்வம் இல்லாதது போல் பேச்சை நடுவிலேயே துண்டித்து விட்டார். கடைசியில் ஒரு தடவை ராஜி பற்றி பேச்சு வந்தபோது, டாடி, நாம் எப்படியாவது ராஜிக்கு நல்ல வரனாக பார்க்கணும் என்றேன். அப்பாவின் முகம் சீரியஸாக மாறியது. மீனா, நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தில் தலையிடுவது சரியில்லை. நீ ஏதோ 4 நாட்கள் சந்தோஷமாக அவர்களுடன் இருந்துவிட்டு வருவாய் என்று நினைத்தேனே ஒழிய, இப்படி அவர்களுடைய பிரச்சனைகளில் மூக்கை நுழைக்கும் அளவுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்வாய் என்று நினைக்கவில்லை. இப்படி நடக்கும் என்று தெரிந்திருந்தால் உன்னை அங்கே அனுப்பியிருக்கவே மாட்டேன். மீனா, ராஜிக்கு கடிதம் எழுதுவதை நிறுத்திவிடு. அப்படியே எழுதினாலும் சாதாரணமாக எழுது. இதுபோல் உன் வயதிற்கு பொருந்தாத பிரச்சனைகளில் தலையிடாமல் இரு என்றார் கண்டிப்பான குரலில். அப்பா இப்படி பேசி நான் இதற்கு முன் கேட்டதே இல்லை. இந்த விஷயத்தில் அப்பாவின் உதவியும் ஒத்துழைப்பும் இருக்கும் என்று ஆழமாக நம்பியிருந்த எனக்கு ஏமாற்றம்தான் கிடைத்தது. வாடிப்போன முகத்துடன் தலை குனிந்தபடி அறையை விட்டு வெளியே வரும்போது அப்பா பின்னால் இருந்து அழைத்தார். திரும்பி பார்த்தேன். மீனா, உதவி செய்யணும் என்று நீ நினைத்தாலும் அதை அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த உண்மையை எவ்வளவு சீக்கிரம் புரிந்து கொள்கிறாயோ அவ்வளவு நல்லது என்றார். நான் கண் இமைக்காமல் அப்பாவையே பார்த்தேன். அவருடைய கண்களில் கடந்த கால வேதனை ஏதோ நிழல் ஆடியதை என்னால் உணர முடிந்தது. மனநிலை சரியாக இல்லாத போதெல்லாம் பட்டா மாமியின் வீட்டுக்கு போய் மாமியின் நிழலில் ஆறுதல் அடைவது பழக்கமாகிவிட்டது. அம்மா கிளப்புக்கு போயிருந்தாள். கிளப் ஆண்டு விழா ஏற்பாடுகள் ரொம்ப பெரிய அளவில் நடந்து கொண்டிருந்தன. சாரதியை வர சொல்லி கடிதம் எழுதியிருப்பதாகவும் விழாவுக்கு கட்டாயம் வருவான் என்றும் அம்மா சமீபத்தில் அப்பாவிடம் 2-3 தடவை சொல்லும்போது கேட்டேன். சமீப காலமாக எங்கள் வீட்டில் எதை பற்றி பேசினாலும் உரையாடல் சாரதியின் பக்கம் திரும்பிக் கொண்டிருந்தது. அம்மாவுக்கு 24 மணி நேரமும் சாரதியின் நினைப்புதான். அம்மாவின் மனதில் அவ்வளவு பிரியத்தை சம்பாதிப்பது சாதாரண விஷயம் இல்லை. நாள் ஆக ஆக எனக்கு சாரதியிடம் பொறாமை ஏற்பட தொடங்கியது. அன்று மாமியின் வீட்டுக்கு போனேன். மாமி மல்லிகை பூக்களை பறித்தபடி வாசலிலேயே தென்பட்டாள். என்னை பார்த்ததும் முறுவலுடன் வரவேற்றாள். மாமியின் மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதே என் வேதனையில் பாதி குறைந்து விட்டது போல் இருந்தது.
இன்னைக்கு தான் உன் ஃப்ரெண்டிடமிருந்து கடிதம் வந்தது. அதை எப்படி உன்னிடம் சேர்ப்பது என்று யோசித்து கொண்டிருந்தேன் என்றாள் மாமி. இருவரும் உள்ளே சென்றோம். மாமி கொடுத்த கடிதத்தை உடனே பிரித்து படித்தேன். அண்ணி, உன் கடிதத்தை படித்ததும் எனக்கு மூளையே கலங்கிவிட்டது போல் இருந்தது. 2 நாட்கள் சரியாக சாப்பிடவில்லை, உறங்கவும் இல்லை. இரவும் பகலும் நீ சொன்ன விஷயங்களை யோசித்து பார்த்தேன். கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். நீ சொன்னது போலவே இந்த கல்யாணத்திற்கு நான் சம்மதிக்கப் போவதில்லை. இந்த திருமணத்தை நான் மறுப்பதால் எங்கள் குடும்பத்திற்கு கடுகளவு உபகாரம் நடந்தாலும் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த கல்யாணம் நடைபெறாமல் போனதால் எனக்கும் குடும்பத்திற்கும் நல்லதுதான் நடந்தது என்று அம்மாவும் அண்ணாவும் நினைக்கும் நாள் என்றாவது வரணும் என்று மனப்பூர்வமாக விரும்புகிறேன். நேற்று மாப்பிள்ளை வீட்டாரிடமிருந்து கடிதம் வந்தது. தாம்பூல தட்டை மாற்றிக்கொள்ளவும் முகூர்த்த நாள் குறிக்கவும் அடுத்த வாரம் வரப்போவதாக எழுதியிருந்தார்கள். இன்று இரவே அண்ணாவிடம் என் மறுப்பை தெரிவிக்கப் போகிறேன். உன் ராஜி. கடிதத்தை படித்து முடித்ததும் என் மனம் ராஜியின் பால் இரக்கத்தால் நிரம்பிவிட்டது. என்னுடைய தூண்டுதல் இருப்பதால் ராஜி தன் அண்ணனிடம் திருமண விஷயத்தில் மறுப்பு தெரிவிக்கப் போகிறாள். அதாவது என்னுடைய பொறுப்பு 2 மடங்காகிவிட்டது. ஆனால் அப்பாவோ இந்த விஷயத்தில் எந்த விதமான உதவி செய்யவும் தயாராக இல்லை. சங்கடத்தில் மாட்டிக்கொண்டது போல் இருந்தது என் நிலைமை. எதிர்காலத்தில் இதைவிட இக்கட்டான நிலைமையில் நான் சிக்கிக்கொள்ளக்கூடும் என்றும் ஏதோ பெரிய ஆபத்து எனக்காக காத்திருப்பது போலவும் எனக்கு தோன்றியது. யார் என்ன சொன்னாலும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் ராஜிக்கு ஒரு வழி காட்ட வேண்டும் என்று திடமாக முடிவு செய்து கொண்டேன். மனம் இருந்தால் வழி கிடைக்காமல் போய்விடுமா என்ன? ராஜிக்கு தைரியம் சொல்லி கடிதம் எழுதி தபாலில் சேர்த்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது வழியில் போட்டோ ஸ்டுடியோ திறந்திருப்பது கண்ணில் பட்டது. போட்டோக்களை பற்றி மறந்து போயிருந்த நான் என்னையும் அறியாமல் அந்த பக்கம் போனேன். புதிய முதலாளியின் நிர்வாகத்தில் ஸ்டுடியோ மறுபடியும் தொடங்கப்பட்டிருந்தது. கடையில் புதிதாக வேலைக்கு சேர்ந்த ஆள் என்னிடம் இந்த விவரத்தை தெரிவித்தான். போட்டோ ரீல் கொடுத்த தேதியை சொன்னதும் உள்ளே போய் 1/4 மணி நேரம் தேடிவிட்டு எடுத்து கொண்டு வந்தான். ஒரே ஒரு போட்டோவை தவிர மற்ற எதுவும் சரியா வரலைங்க என்றான். ஆர்வத்துடன் போட்டோக்களை பார்க்க தொடங்கினேன். ராஜேஸ்வரியும் அத்தையும் பவழமல்லி செடிக்கு கீழே நின்றபடி எடுத்த போட்டோவில் வெயில் கண்களில் விழுந்ததால் இருவரும் கண்களை மூடிவிட்டார்கள். ராஜேஸ்வரியின் புடவை காற்றில் பறந்ததால் வயிறு பூசினாற் போல் தென்பட்டது. குழந்தைகளுடன் சேர்ந்து எடுத்துக்கொண்ட போட்டோவில் மது காமேஸ்வரி கண்களை இமைத்து விட்டார்கள். வெளிச்சம் போராததால் மற்ற போட்டோக்களும் திட்டு திட்டாக வந்திருந்தன. போட்டோ எடுப்பதில் ஓரளவுக்கு திறமை பெற்று இருந்த எனக்கு இந்த போட்டோக்கள் முகத்தில் கரியை பூசியது போல் இருந்தன. அங்கேயே போட்டுவிட்டு திரும்பி விடலாமா என்று கூட நினைத்தேன். என் முகத்தில் தென்பட்ட உணர்வுகளை படித்து விட்டானோ என்னவோ. அந்த கடைசி போட்டோவை பாருங்க மேடம், நன்றாக வந்திருக்கு என்றான். கடைசி போட்டோவை எடுத்து பார்த்தேன். அது கிருஷ்ணனின் போட்டோ. மார்பளவு எடுக்கப்பட்டிருந்தது. உலகத்தையும் மறந்து போனவள் போல் அந்த போட்டோவை கண் இமைக்காமல் பார்த்தேன். அன்று நான் போட்டோ எடுத்து கொண்டிருந்த போது எடுக்கக்கூடாது என்று கிருஷ்ணன் என் மீது கல்லை எறிய போனான் இல்லையா? நான் பயந்து போய் நகர்ந்து கொண்டதும் கிருஷ்ணன் கல்லை கீழே நழுவிவிட்டு வாய்விட்டு சிரித்த போது எடுத்த போட்டோ அது. நான் யோகித்தும் பார்த்திராத அளவுக்கு அழகாக வந்திருந்தது. பற்கள் தெரிய சிரித்தால் பார்க்க நன்றாக இருக்காது என்று நினைத்திருந்த எனக்கு அப்படி சிரிப்பது கூட ஒரு விதமான அழகுதான் என்று நிரூபிப்பது போல் அந்த போட்டோ இருந்தது. செதுக்கியது போல் இருந்த மூக்கும் ஒளிவீசும் கண்களும் அவன் அழகை மேலும் அதிகப்படுத்தி இருந்தன. ரொம்ப நன்றாக வந்திருக்கில்லையா என்றான். ஆமாம் என்பது போல் தலையை அசைத்தேன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் பெர்மிஷன் கொடுங்கள். பெரிதாக டெவலப் செய்து ஷோகேஸில் வைத்து கொள்கிறோம் என்றான். அடுத்த தடவை வரும்போது சொல்கிறேன். இந்த போட்டோ மட்டும் காப்பி போட்டு கொடுங்கள். நாளைக்கு வந்து வாங்கி கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தேன். அப்பா இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்பார். ராஜேஸ்வரிக்கு கடிதம் எழுதுவதை நான் நிறுத்தப் போவதில்லை என்று சொன்ன பிறகு அப்பா என்னிடம் முகம் கொடுத்து பேசவில்லை. அம்மாவுக்கு என் மீது எவ்வளவு கோபம் வந்தாலும் எனக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அப்பா என் விஷயத்தில் கொஞ்சம் சுணக்கம் காட்டினாலும் ரொம்ப வருத்தமாக இருக்கும். மறுபடியும் அப்பா சாதாரணமாக பேசும் வரையில் எனக்கு இருப்பு கொள்ளாது. அப்பாவிடம் இந்த போட்டோவை காண்பித்து மனம் விட்டு பேசி அப்பாவின் மூடை சரி செய்து எங்கள் இருவருக்கும் நடுவில் ஏற்பட்ட இந்த சின்ன கருத்து வேற்றுமையை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தேன். நான் வீட்டுக்கு வந்தபோது அப்பா அப்பொழுதுதான் கோர்ட்டில் இருந்து வந்திருந்தார்.
உடைகளை மாற்றிக்கொண்டு முகம் அலம்புவதற்காக பாத்ரூம் பக்கம் போய்க் கொண்டிருந்தவர் என்னை பார்த்ததும் நின்றுவிட்டு என்ன விஷயம் என்பது போல் பார்த்தார். டாடி, உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயத்தை காட்டப் போகிறேன். பதிலுக்கு என்ன தருவீங்க? கைகளை பின்னால் வைத்து கொண்டே உற்சாகமாக சொன்னேன். அப்பா உடனே பதில் சொல்லாமல் என்னை கூர்ந்து பார்த்தார். உண்மையாகவே காட்டுகிறேன், சொல்லுங்கள், என்ன தருவீங்க? நான் வீட்டுக்கு வந்தபோது அப்பா அப்பொழுதுதான் கோர்ட்டில் இருந்து வந்திருந்தார். உடைகளை மாற்றிக்கொண்டு முகம் அலம்புவதற்காக பாத்ரூம் பக்கம் போய்க் கொண்டிருந்தவர் என்னை பார்த்ததும் நின்றுவிட்டு என்ன விஷயம் என்பது போல் பார்த்தார். டாடி, உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயத்தை காட்டப் போகிறேன். பதிலுக்கு என்ன தருவீங்க? கைகளை பின்னால் வைத்து கொண்டே உற்சாகமாக சொன்னேன். அப்பா உடனே பதில் சொல்லாமல் என்னை கூர்ந்து பார்த்தார். உண்மையாகவே காட்டுகிறேன், சொல்லுங்கள், என்ன தருவீங்க? நீ எது கேட்டாலும். வாக்கு கொடுத்து விட்டார் போல்தானே? அப்பா சந்தேகமாக பார்த்தார். பிறகு யோசித்து சொல்வது போல், உன் நன்மைக்கு கெடுதல் வராத வரையில் நீ எது கேட்டாலும் தருகிறேன் என்றார். கொடுத்த வாக்கை மீற மாட்டீங்களே? கொடுத்த வாக்கை என்றாவது நான் தவறு இருக்கிறேனா? இல்லை என்பது போல் தலையை அசைத்தேன். இப்பொழுதாவது அந்த பொருளை காட்டலாம் இல்லையா? பின்னால் வைத்திருந்த கைகளை முன்னால் நீட்டி போட்டோவை காண்பித்தேன். போட்டோவா? யாருடையது? அப்பா சட்டென்று கையில் வாங்கி கொண்டு பார்த்தார். அதை பார்க்கும்போதே அவருடைய முகத்தில் பலவிதமான உணர்ச்சிகள் மின்னல் போல் தோன்றி மறைந்தன. நிமிர்ந்து பார்த்து கொண்டே, எங்கிருந்து கிடைத்தது உனக்கு என்றார். மெலட்டூருக்கு போன போது நான் தான் எடுத்தேன். ரொம்ப நன்றாக இருக்கு இல்லையா? டூத் பேஸ்ட் விளம்பரத்திற்காக எடுத்தார் போல இருக்கு. போட்டோவை திருப்பி கொடுத்து கொண்டே சுருக்கமாக சொன்னார். டாடி, நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க. எனக்கு தேவைப்பட்ட போது கேட்கிறேன், மறந்து போகாதீங்க. நீ எது வேண்டுமானாலும் கேள், ஆனால் இந்த போட்டோவில் இருக்கும் நபரை மட்டும் கேட்டு விடாதே, கம்பீரமான குரலில் சொன்னார் அப்பா. டாடி, திகைப்புடன் பார்த்தேன். ஆமாம் மீனா, நீ எப்படி கேட்டுவிட்டால் அது என் கழுத்துக்கு தூக்கு கயிறாக மாறும் என்பதை மறந்து விடாதே. அந்த வார்த்தைகளை அவர் நகைச்சுவையாக சொன்னது போல் சொன்னாலும் வலிய வரவழைத்து கொண்ட அந்த சிரிப்புக்கு பின்னால் ஏதோ இயலாமை, ஏமாற்றம், வேதனை இருப்பதை என்னால் உணர முடிந்தது. ஆனால் டாடி, ஏதோ சொல்ல போனேன். வெளியில் இருந்து மீனா என்ற அழைப்பு கேட்டதும் நின்று விட்டேன். வாயில் இருந்து வெளியே வரப்போன வார்த்தைகளை வலுக்கட்டாயமாக அடக்க வேண்டியதாயிற்று. அப்பாவும் திடுக்கிட்டார் போல் பார்த்தார். ஒரு நிமிடம் என் கையில் இருந்த போட்டோவை எங்கே மறைத்து வைப்பது என்று தெரியவில்லை. அப்பாவின் பக்கம் பார்த்தேன். அப்பா என்ன என்று கேட்டுக்கொண்டே வாசலை நோக்கி போனார். பீரோவை திறக்கப் போனேன். அதற்கும் நேரம் இருக்கவில்லை. சட்டென்ற போட்டோவை பிளவுஸுக்குள் மறைத்து விட்டேன். நான் மறுபடியும் வாசல் பக்கம் திரும்பிய போது அம்மா உள்ளே வந்திருந்தாள். அம்மாவின் கையில் பெரிய பாக்கெட் இருந்தது. மிஸ்ஸஸ் ராமனும் பின்னாலேயே வந்தாள். மீனா, சாரதி உனக்காக என்ன அனுப்பியிருக்கிறானோ பாரு. அம்மா உள்ளே வந்து மேஜை மீது பாக்கெட்டை வைத்தாள். ஏற்கனவே பாக்கெட் பிரிக்கப்பட்டிருந்தது. உள்ளே சிவப்பு நிறத்தில் ஜார்ஜெட் புடவை இருந்தது. புடவையை எடுத்து மேஜை மீது பிரித்து போட்டாள். புடவையின் பார்டரிலும் ஆங்காங்கேயும் ஜரிகையால் பூக்களும் கொடிகளுமாக எம்ப்ராய்டரி செய்யப்பட்டிருந்தது. இந்த டிசைனை அவன் ஸ்பெஷலாக செய்ய சொல்லி வாங்கி அனுப்பியிருக்கிறான். ரொம்ப நன்றாக இருக்கு இல்லையா? மகிழ்ச்சியால் மின்னிக் கொண்டிருந்த அம்மாவின் முகத்தை பார்க்கும்போது சாரதி இந்த புடவையை அம்மாவுக்கு அனுப்பியிருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. அம்மா, அப்பா, மிஸ்ஸஸ் ராமன் 3 பேரும் புடவையின் விலையை, ஜரிகையின் வேலைப்பாட்டை பற்றி பேசிக்கொண்டார்கள். திடீரென்று அம்மா வாட்சை பார்த்து கொண்டே, மை காட், நேரமாகிவிட்டது, அங்கே ரிஹர்சலுக்கு ஆட்கள் காத்திருப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டே அப்பாவின் பக்கம் திரும்பினாள். மீனாவை எங்களுடன் அழைத்து போகிறேன். காரில் எங்களை கிளப்பில் இறக்கிவிட்ட பிறகு திரும்பி வருவாள். மிஸ்டர் ராமன் காரை எடுத்துக்கொண்டு எங்கேயோ போய்விட்டார். நாங்கள் இப்போது டாக்ஸியில் வந்தோம் என்றாள். அப்பா சம்மதிப்பது போல் தலையை அசைத்தார். நாராயணனை வேலைக்கு வைத்து கொண்டது முதல் புதிய இடைஞ்சல் உருவாகிவிட்டது. நாராயணன் டிரைவ் செய்தால் அந்த காரில் தான் ஏற மாட்டேன் என்று பிடிவாதமாக மறுத்துவிட்ட அம்மா அந்த சம்மதத்தை தீவிரமாக கடைபிடித்தாள். ஆகையால் அம்மா கிளப்புக்கும் வெளியே எங்கேயாவது போகும்போதும் டிரைவ் செய்யும் பொறுப்பு என் மீதும் அப்பாவின் மீதும் விழுந்தது. அப்பா கோர்ட்டு வேலைகளில் பிஸியாக இருப்பதால் பெரும்பாலும் நான் தான் டிரைவிங் பொறுப்பை ஏற்க வேண்டி இருந்தது. அது மட்டுமே அல்லாமல் சாரதி எப்பொழுதோ பேச்சு வாக்கில் காரை டிரைவ் செய்யும் பெண்கள் என்றால் தனக்கு பிடிக்கும் என்று சொன்னானாம்.
ஏற்கனவே நான் டிரைவிங் கற்று இருந்தாலும் எப்போதும் டிரைவர் இருந்து விட்டதால் நான் காரை ஓட்ட வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. கார் ஓட்டும் பழக்கமும் விட்டு போய்விட்டது. அதனால் அம்மா சமீப காலமாக நான் அடிக்கடி டிரைவ் செய்யும் விதமாக பார்த்து கொண்டாள். அம்மா என்னையும் மிஸ்ஸஸ் ராமனையும் ஹாலில் உட்கார சொல்லிவிட்டு புடவை பார்சலை எடுத்துக்கொண்டு மாடிக்கு போனாள். புடவையை என்னிடம் கொடுத்து மாடிக்கு போய் வைத்துவிட்டு வா என்று என்னிடம் சொல்வாள் என்றும் அந்த சாக்கில் கிருஷ்ணனின் போட்டோவையும் பீரோவில் வைத்துவிட்டு வரலாம் என்று எதிர்பார்த்த எனக்கு ஏமாற்றம்தான் கிட்டியது. அம்மா அந்த புடவையை தன்னுடைய பீரோவில் பத்திரப்படுத்திவிட்டு வந்தாள். அன்று மாலை அம்மாவுடன் கிளப்புக்கு சென்றேனே தவிர நினைத்தாற்போல் உடனே வீட்டுக்கு திரும்பி வர முடியவில்லை. அம்மாவும் மிஸ்ஸஸ் ராமனும் நாடகத்திற்கு வேண்டிய உடைகளை வாங்க வேண்டும் என்று கடைத்தெரு முழுவதும் என்னை அலைய வைத்து விட்டார்கள். ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி வீட்டுக்கு வந்து சேருவதற்குள் இரவு 10 மணியாகிவிட்டது. என் அறைக்கு வந்து உடைகளை மாற்றிக்கொள்ளும் போது இதயத்தின் அருகில் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்த கிருஷ்ணனின் போட்டோவை எடுத்து பார்த்தேன். இந்த போட்டோவில் இருக்கும் நபரை மட்டும் கேட்டு விடாதே. அப்பா சொன்ன வார்த்தைகள் என் காதில் எதிரொலிப்பது போல் இருந்தது. கன்னத்தில் ரத்தம் வேகமாக பாய்ந்தது போல் சூடாக உணர்ந்தேன். அப்பா என்னை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்? கிருஷ்ணனுக்கும் சுந்தரிக்கும் நிச்சயமாக இருக்கும் விஷயம் தெரியாதா? இன்னொருத்திக்கு முடிவு செய்யப்பட்டவனை விரும்பும் அளவுக்கு நான் என்ன முட்டாளா? திடீரென்று மனதில் ஒரு மூலையில் கேள்வி ஒன்று தலை தூக்கியது. ஒரு கால் கிருஷ்ணனுக்கும் சுந்தரிக்கும் நிச்சயமாகாமல் இருந்திருந்தால்? சச்ச, அந்த யோசனை எனக்கு இல்லவே இல்லை. கிருஷ்ணனின் அழகை விட அவனுடைய தனித்தன்மைதான் என்னை கவர்ந்தது. நட்பு கலந்த சுபாவம் என்பதால் யாருமே அவனை விரும்பாமல் இருக்க மாட்டார்கள். போட்டோவை கையில் வைத்து கொண்டே அதை எங்கே மறைவாக வைப்பது என்று அறை முழுவதும் தேடிக்கொண்டிருந்தேன். அம்மாவின் கண்ணில் படாத இடம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. கடைசியில் என் கட்டிலுக்கு பக்கத்தில் மேஜை மீது அப்பா, நடுவில் நான், இன்னொரு பக்கம் அம்மா என்று மூவரும் தனித்தனியாக இருக்கும் போட்டோ ஃப்ரேம் இருந்தது. அதில் என்னுடைய போட்டோ இருந்த ஃப்ரேமை எடுத்து என்னுடைய போட்டோவின் பின்னால் வைத்து விட்டேன். அந்த போட்டோ அங்கே இருப்பது என்னை தவிர யாருக்கும் தெரிய போவதில்லை. ஃப்ரேமில் இருந்த போட்டோவை வெளியில் எடுத்து யார் பார்க்க போகிறார்கள்? கட்டில் மீது படுத்துக்கொண்டே கையை நீட்டினால் அந்த போட்டோ ஃப்ரேம் என் கைக்கு எட்டும் தூரத்தில் தான் இருந்தது. அன்று இரவு படுத்து கொள்ள முன்பு இன்னொரு தடவை போட்டோவை எடுத்து சிரித்து கொண்டிருந்த கிருஷ்ணனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். கிளப்பின் ஆண்டு விழா அன்று மாலையில் தான் நடக்கப் போகிறது. முதல் நாள் இரவு அம்மா வீட்டுக்கு வரும்போதே இரவு 1 மணி ஆகிவிட்டது. காலையில் எப்போது எழுந்து கொண்டாளோ தெரியாது. காலையில் நான் கண் விழிக்கும் போதே கிளப்புக்கு புறப்பட்டு போய்விட்டாள். அம்மாவிடம் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்தது. எந்த வேலையை எடுத்துக்கொண்டாலும் கடைசி வரையில் எல்லாம் சரியாக நேரத்திற்குள் முடிக்கும் விதமாக முன்கூட்டியே திட்டமிடுவாள். இந்த வருடத்தின் ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று திட்டம் போட்டிருந்தாள். அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. அம்மா இந்த வருடத்துடன் கிளப்பின் பிரசிடென்ட் பதவியில் இருந்து விலக முடிவு செய்திருந்தாள். இரண்டாவது காரணம், விழாவுக்கு வரப்போகும் பிரமுகர்களுக்கு சாரதியை அறிமுகப்படுத்தி வைக்கப் போகிறாள். இதனால் எல்லா காரியங்களும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று அம்மா கடினமாக உழைத்து கொண்டிருந்தாள். இது போன்ற சமயங்களில் அம்மாவின் திறமையை, சுறுசுறுப்பை பாராட்டத்தான் வேண்டும். அம்மா முதல் நாள் இரவே என்னிடம் சொல்லி இருந்தாள், இன்று மதியம் சாரதி டில்லியில் இருந்து ஃப்ளைட்டில் வரப்போகிறான். நான் காரை எடுத்துக்கொண்டு ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டும். சாரதியை ரிசீவ் செய்து கொண்டு வீட்டுக்கு அழைத்து வர வேண்டும். நான் எங்கே மறந்து போய்விடுவேனோ என்று மதியம் 12 மணிக்கு ஃபோன் செய்து நினைவுபடுத்தினாள். அப்படியே நான் அணிந்து கொள்ள வேண்டிய புடவை, பிளவுஸ் மற்றும் நகைகளை பற்றி மளமளவென்று ஒப்புவித்தாள். மம்மி, நான் என்ன சின்ன குழந்தையா? என் உடைகளை செலக்ட் செய்ய எனக்கு தெரியாதா? சலித்து கொண்டேன். வாயை மூடிக்கொண்டு சொன்னதை செய். உன் செலக்ஷனை பற்றி எனக்கு தெரியாதா? நான் சொன்னபடி அணிந்து கொண்டு ஏர்போர்ட்டுக்கு போ. எரிந்து விழுவது போல் சொல்லிவிட்டு பட்டென்று போனை வைத்து விட்டாள். என் விழிகளில் நீர் சுழன்றது. நான் ஒரு அடிமை, அம்மாவின் ஆணைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டியவள் என்று குரல் எடுத்து கத்த வேண்டும் போல் இருந்தது. அதற்குள் ஃபோன் மறுபடியும் ஒலித்தது. ரிசீவரை எடுத்தேன். அம்மா தான் பேசினாள். ஏர்போர்ட்டுக்கு போகும் முன் இங்கே வந்து என்னை பார்த்துவிட்டு போகணும், புரிந்ததா? சரி மம்மி, சீக்கிரமாக ரெடி ஆகணும். நீ கிளம்பி போவதற்குள் வந்த பிளேன் மறுபடியும் கிளம்பி போய்விடப் போகிறது. மசமசவென்று இருக்காமல் முன்னாடியே கிளம்பு. அப்படியே செய்கிறேன் மம்மி, பற்களை கடித்து கொண்டே சொன்னேன்.
அம்மா சொன்னபடியே ஆரஞ்சு நிறத்தில் சிந்தட்டிக் புடவையும் அதற்கு மேட்சாக ஸ்லீவ்லெஸ் பிளவுஸும் அணிந்து கொண்டேன். கழுத்திற்கு பவழமும் முத்தும் கலந்த நெக்லஸும் அதற்கு மேட்சாக ஜிமிக்கியும் அணிந்து கொண்டேன். அம்மா ஏற்கனவே டென்ஷனில் இருக்கிறாள். நேரத்திற்கு சாப்பாடு, தூக்கம் இல்லாமல் பிஸியாக இருக்கிறாள். தான் நினைத்ததில் சின்ன மாற்றம் ஏற்பட்டாலும் சுள்ளென்று எரிந்து விழுவாள். கிளப்பில் 10 பேருக்கு முன்னால் திட்டு வாங்கி அவமானப்பட வேண்டியிருக்கும் என்ற பயத்தில் அம்மா சொன்னது போலவே தயாரானேன். காரை எடுத்துக்கொண்டு அம்மாவை பார்க்க போனேன். நான் கிளப்புக்கு போய் சேர்ந்த போது அம்மா நாடகத்தின் ஒத்திகையை மேற்பார்வையிட்டு கொண்டிருந்தாள். நாற்காலியில் கால் மீது கால் போட்டபடி மற்றவர்களுக்கு ஆணையிட்டு கொண்டிருந்தாள். பூனையைப் போல் ஓசைப்படுத்தாமல் உள்ளே நுழைந்த என்னை பார்த்துவிட்டு, இங்கே வா என்றாள். அருகில் சென்றேன். பக்கத்திலேயே ஸ்டூல் மீது வைத்திருந்த பேக்கை எடுத்து அதில் இருந்த லைட் கலர் லிப்ஸ்டிக்கை எடுத்து கொஞ்சம் குனிந்து கொள் என்றாள். குனிந்தேன். இடது கையால் என் முகவாயை பிடித்து கொண்டு லிப்ஸ்டிக்கை என் இதழ்களில் தீற்றினாள். பக்கத்திலேயே இருந்த பெண்மணியிடம் சேஃப்டி பின் வாங்கி கொண்டு புடவை தலைப்பின் மடிப்புகளை சரி செய்து என் தோற்றம் அழகாக எடுப்பாக தெரியும்படி தோள் அருகில் பின்னை குத்திவிட்டாள். மற்றொரு தடவை என்னை முழுவதுமாக பரிசீலித்துவிட்டு திருப்தி அடைந்தவள் போல் தலையை ஆட்டிவிட்டு, ஓகே, இனி நீ கிளம்பு என்றாள். நான் போகும்போது மறுபடியும் அழைத்து, நகத்தை கடிக்காதே, சாரதிக்கு பிடிக்காதாம் என்றாள். என் இதயத்தில் தீ கொழுந்துவிட்டு எரிவது போல் இருந்தது. சீரியஸாக முகத்தை வைத்து கொண்டு, சாரதிக்கு என்னவெல்லாம் பிடிக்காதோ இப்பொழுதே சொல்லிவிடும் அம்மி, மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்கிறேன் என்றேன். என் கண்களில் எட்டி பார்த்த கோபத்தை பார்த்துவிட்டு அம்மா பக் என்று சிரித்து விட்டாள். எனக்கு என்ன தெரியும், நீதான் நேரில் சந்திக்க போகிறாயே, அவனிடமே கேட்டுக்கொள் என்றாள். அம்மாவின் பேச்சு காதில் விழாதது போல் வெளியே வந்து விட்டேன். வாசல் அருகில் மிஸ்ஸஸ் ராமன் எதிர்பட்டாள். என்னை பார்த்ததும் சட்டென்று நின்று, மீனா, வாட்டல் அவுலி சாரி என்றாள். பதிலுக்கு முறுவலித்துவிட்டு காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினேன். மனதில் கசப்பான உணர்வு பரவி இருந்தது. மிஸ்ஸஸ் ராமன் கண்களை விரித்து பிரமிப்புடன் புடவையை பாராட்டியது நினைவுக்கு வந்தது. என் புடவையை நகைகளை பார்த்து எல்லோரும் பாராட்ட வேண்டியதுதான். பளபளக்கும் புடவை நகைகளுக்கு நடுவில் நான் ஒருத்தி இருப்பதே யார் கண்ணிலும் படாது. அம்மாவின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற விதமாக உருவாக்கப்பட்ட பதுமை நான். என்னை பார்த்ததுமே நான் அணிந்திருக்கும் புடவையை நகைகளை பாராட்டுவார்களே தவிர என்னுடன் மனம் விட்டு பேசவோ என் எண்ணங்களை பற்றி தெரிந்து கொள்ளவோ யாரும் முயற்சி செய்ய மாட்டார்கள். அம்மா சில சமயம் என்னை பார்த்து பெருமூச்சு விட்டு கொண்டே கடவுளுக்கு நன்றியை சொல்வாள். தேங்க் காட், மீனா உயரத்தில் அப்பாவை கொண்டிருக்கிறாள், குள்ளமாகவும் வருமனாகவும் இருந்தால் பார்க்க சகிக்காது என்று சொல்லி கொண்டிருப்பாள். அதை கேட்ட போதெல்லாம் நான் குள்ளமாக, கருப்பாக, அசிங்கமாக பிறந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று தோன்றும். ஏர்போர்ட்டில் காரை பார்க் செய்துவிட்டு உள்ளே போகும்போது விமானம் 1/2 மணி நேரம் தாமதமாக வரப்போகிறது என்ற அறிவிப்பு கேட்டது. 1/2 மணி நேரம் காத்திருக்கணும் என்று நினைக்கும் போதே எரிச்சலாக இருந்தது. இறுக்கமாக பின் குத்திய புடவையில் சுதந்திரமாக நடமாடவும் முடியாது. பொம்மையைப் போல் உட்கார்ந்திருக்க வேண்டியதுதான். எல்லோரும் என்னையே பார்ப்பது போல் கூச்சமாக இருந்தது. அவர்களை சொல்லியும் குற்றமில்லை. ஷோகேஸ் பதுமையைப் போல அலங்கரித்து கொண்டு வந்தால் பார்க்காமல் என்ன செய்வார்கள்? புக் ஸ்டால் அருகில் சென்று புதிதாக வந்த ஃபிலிம்ஃபேர் பத்திரிகையை வாங்கி கொண்டு வெயிட்டிங் ஹாலில் ஒரு சோஃபாவில் அமர்ந்து கொண்டேன். என் முகம் யாருக்கும் தெரியாதபடி புத்தகத்தால் மறைத்து கொண்டு அதில் இருந்த படங்களை பார்த்து கொண்டிருந்தேன். கோபமும் ஆத்திரமும் என்னை அலைக்கழித்து கொண்டிருந்தன. என் மனதில் கொஞ்சம் கூட எட்டி பார்க்காத நபருக்காக நான் ஏன் இப்படி அலங்கரித்து கொள்ளணும்? எதற்காக காத்திருக்கணும்? நான் இப்படி சிங்காரித்து கொள்ளவில்லை என்றால் அவன் என்னை திரும்பி பார்க்க மாட்டானா? அவன் கண்ணில் நான் படமாட்டேனா? நகத்தை கடிக்காதே என்று அம்மா எச்சரித்தது நினைவுக்கு வந்தது. உடனே நகத்தை கடிக்க தொடங்கினேன். சாரதி ஊருக்கு திரும்பி போகும் வரையில் நகத்தை கடித்து கொண்டே இருக்கணும் என்ற மனதிலேயே கங்கணம் கட்டி கொண்டேன். அவனுக்கு இன்னும் எந்த விஷயங்கள் பிடிக்காதோ தெரிந்தால் நன்றாக இருக்கும். அம்மா எதிரில் இல்லாத போது அவற்றை செய்து அவனுக்கு எரிச்சலை ஏற்படுத்தலாம். மீனா, திடீரென்று யாரோ என் எதிரில் நின்று கொண்டு வியப்புடன் அழைத்தார்கள். தூக்கி வாரி போட்டார் போல் இருந்தது எனக்கு. நிமிர்ந்து பார்த்தேன். என் கண்களை என்னாலேயே நம்ப முடியவில்லை. நான் பார்த்து கொண்டிருந்தது கனவா இல்லை நினைவா என்று புரியவில்லை. எதிரே கிருஷ்ணன் நின்று கொண்டிருந்தான். நீயா,
நீ இங்கே? வாயில் இருந்து அதற்கு மேல் வார்த்தை வெளிவரவில்லை. நாக்கு உலர்ந்து விட்டது போல் இருந்தது. நீ இங்கே? அவனும் பாதியில் நிறுத்திவிட்டான். நீ எப்போது சென்னைக்கு வந்தாய்? இன்னும் நம்ப முடியாதவள் போல் பார்த்து கொண்டே கேட்டேன். நேற்று. நேற்றே வந்துவிட்டாயா? ஆமாம். அவன் கண்கள் என் புடவையை, கையில்லாத ரவிக்கையை, நகை அலங்காரத்தை கூச்சமின்றி கவனித்து கொண்டிருந்தன. எப்போதும் இல்லாத விதமாக அவன் பார்வை என்னை தழுவி கிச்சு கிச்சு மூட்டுவது போல் உணர்ந்தேன். என்னை பரிசீலித்து கொண்டே மேலும் சொன்னான். சற்று முன் புக் ஸ்டாலை விட்டு நீ வெளியே வரும்போது தொலைவில் இருந்து பார்த்தேன். இந்த பெண் யாரோ மீனாவை போல் இருக்கிறாள் என்று நினைத்தேனே ஒழிய உண்மையில் நீதான் என்ற அடையாளம் தெரியவில்லை. வெளியே போன போது மாமாவின் கார் பார்க் செய்திருப்பதை பார்த்தேன். அதை பார்த்ததும் எனக்கு சந்தேகம் வந்தது. மறுபடியும் உள்ளே வந்தேன். நீ ஆனால் முகம் தெரியாது புத்தகத்தை குறுக்கே வைத்து கொண்டிருந்தாய். பக்கவாட்டில் வந்து பார்த்தேன். நகத்தை கடித்து கொண்டிருந்தாய். என் சந்தேகம் தீர்ந்து விட்டது. ரொம்ப தான் கிண்டல் செய்யாதே. அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிவிட்டேனா என்ன? பொய்யாக கோபம் காட்டியபடி கேட்டேன். உண்மையைத்தான் சொல்கிறேன். மெலட்டூருக்கு வந்த மீனாவுக்கும் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் மீனாவுக்கும் கொஞ்சம் கூட ஒற்றுமையே இல்லை. அவன் பார்வை மற்றொரு தடவை என் அலங்காரத்தை மின்னல் வேகத்தில் பரிசீலித்தது. பாராட்டுவது போல் பார்த்து கொண்டே, உண்மையை சொல்லட்டுமா? எந்த இளவரசனுக்காகவோ காத்திருக்கும் இளவரசியை போல் இருக்கிறாய் என்றான் முறுவலுடன். அதுதான், நீ வந்துவிட்டாயே. அந்த இளவரசன் நீதானோ என்னவோ? என்னையும் அறியாமல் சொல்லிவிட்டேன். நானா? திகைத்து போனாற்போல் சொன்னான். அவன் முகம் திடீரென்று கன்றி விட்டது. உடனே பேச்சை மாற்றியபடி, மாமா மாமி யாரும் வரவில்லையா என்றான். இல்லை என்பது போல் உதட்டை பிதுக்கினேன். நின்று கொண்டே இருக்கிறாயே, உட்கார்ந்து கொள். ஏற்கனவே 4-5 பேர் எங்களை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு சொன்னான். நான் உட்கார்ந்து கொண்டேன். அவனும் எதிரே இருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டே, தனியாக வந்திருக்கிறாயே, என்ன விசேஷம் என்று கேட்டான். நான் உடனே பதில் சொல்லவில்லை. டில்லியில் இருந்து யாராவது வருகிறார்களா? சந்தேகமாக கேட்டான். ஆமாம், சாரதி வருகிறான். ஓஹோ, புரிந்து விட்டார் போல் பார்த்தான். சட்டென்ற பார்வையை திருப்பி கொண்டு வேறு எங்கேயோ பார்ப்பது போல் அமர்ந்திருந்த அவன் கண்களில் லேசாக பொறாமை தென்பட்டதை நான் கவனிக்காமல் இல்லை. முறுவலுடன் குறும்பாக பார்த்து கொண்டே சொன்னேன். நீ வரப்போவது எனக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் உனக்காகவும் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பேன். சரேல் என்ற தலையை திருப்பி என்னை பார்த்தான். என் வார்த்தைகள் அவன் சுய அபிமானத்தை காயப்படுத்தி இருக்க வேண்டும். தேங்க்ஸ், எனக்கு பகல் கனவு காணும் பழக்கம் இல்லை, கம்பீரமாக சொன்னான். இதில் பகல் கனவு என்ன இருக்கு? இயல்புக்கு மாறானது, நடக்காதவற்றை விரும்புவது, இதெல்லாம் பகல் கனவு இல்லாமல் வேறு என்ன? அவன் குரலில் இருந்த கம்பீரமோ இல்லை அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருந்த கூர்மையோ என் வாயை ஒரு நிமிடம் அடைத்து விட்டன. நீ யாருக்காக வந்தாய்? டில்லியில் இருந்து யாராவது வரப்போகிறார்களா என்று கேட்டேன். ஃப்ரெண்ட் ஒருத்தன் பெங்களூருக்கு போகிறான். அவனை வழியனுப்ப வந்தேன். சொல்லப்போனால் நான் வந்த வேலை நேற்று இரவை முடிந்து விட்டது. பொழுது போகவில்லை என்று அவனுடன் வந்தேன். இங்கே உன்னை பார்ப்பேன் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. ஏனோ தெரியவில்லை, சற்று முன் என்னை பார்த்ததும் அவனிடம் ஏற்பட்ட மகிழ்ச்சியும் பிரமிப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டிருப்பதை என்னால் உணர முடிந்தது. என்ன வேலையாக வந்தாய் என்று கேட்டேன். ஒருத்தரை சந்திப்பதற்காக வந்தேன். யாரை? உன்னை மட்டும் இல்லை. அவன் குரலில் குறும்பு கலந்திருந்தது. அந்த விஷயம் எனக்கு தெரியும். நீ ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. எத்தனை நாட்கள் இருக்கப் போகிறாய்? இன்று இரவே புறப்படுகிறேன். எவ்வளவு கல் நெஞ்சு உனக்கு! இந்த ஊருக்கு வந்து என்னை சந்திக்காமலேயே கிளம்பி விடலாம் என்று நினைத்தாய் இல்லையா? அநியாயமாக பழி சொல்லுக்கு ஆளானவன் போல் பார்த்தான். அதான் இப்போது பார்த்து விட்டேனே. காஃபி குடிக்கிறாயா? வரவழைக்கட்டுமா? பேச்சை மாற்றப் போனான். வேண்டாம், தேவையில்லை. அத்தையும் மற்றவர்களும் சௌக்கியம்தானே? சௌக்கியம்தான். ராஜி எனக்கு செய்தி எதுவும் சொல்லி அனுப்பவில்லையா? உன்னை சந்திக்க மாட்டேன் என்று கச்சிதமாக சொல்லிவிட்டேன். இல்லாவிட்டால் ஏதாவது சொல்லிவிட்டிருப்பாள். என் பின்னாலேயே சுற்றி சுற்றி வந்தாள். உண்மையிலேயே நீ ரொம்ப கல்மனம் படைத்தவன்தான், நிஷ்டூரமாக சொன்னேன். கிருஷ்ணன் உடனே பதில் சொல்லவில்லை. என் கையில் இருந்த ஃபிலிம் ஃபேரை வாங்கி புரட்டி கொண்டே, மனதை கல்லாக்கி கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை சமாளிப்பது ரொம்ப கஷ்டம் மீனா என்றான். தன்னையும் அறியாமல் மீனா என்று அவன் அழைத்த அழைப்பு என் இதயத்தில் எழுப்பிய சலனத்தை அவனால் உணர்ந்திருக்க முடியாது. ராஜையின் திருமண விஷயம் என்னவாயிற்று? தாம்பூலம் மாற்றிக்கொண்டாகிவிட்டது. அடுத்த 20ஆம் தேதி திருமணம்.
வானம் இடைந்து தலையில் விழுந்தது போல் பார்த்தேன். தாம்பூலம் மாற்றிக்கொண்டாகிவிட்டதா? அந்த வரன் முடிவாகிவிட்டதா? எப்போது? நான் இங்கே வருவதற்கு முதல் நாள் மாற்றிக்கொண்டோம், கிருஷ்ணன் சொன்னான். அதற்குள் மைக்கில் அறிவிப்பு கேட்டது. டில்லியில் இருந்து வரப்போகும் விமானம் 5 நிமிடங்களில் தரையில் இறங்கப் போவதாக. கிருஷ்ணன் கையில் இருந்த புத்தகத்தை என்னிடம் தந்து கொண்டே, அதோ அறிவிப்பு, உன் இளவரசன் வந்து கொண்டே இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு எழுந்து கொண்டான். நானும் எழுந்து கொண்டேன். வரட்டுமா? விடை பெற்றுக் கொள்வது போல் சொன்னான். கொஞ்சமிரு, நான் உன்னிடம் பேச வேண்டும், பதற்றத்துடன் சொன்னேன். நேரமாகிவிட்டதே. எனக்கு ஏனோ பதற்றமாகவும் குழப்பமாகவும் இருந்தது. ராஜேஸ்வரிக்கு அந்த வரன் நிச்சயமாகிவிட்டதென்று இடி போன்ற செய்தியை என் காதில் போட்டுவிட்டு கிருஷ்ணன் பாட்டுக்கு கிளம்பி போகிறேன் என்கிறான். இந்த விஷயத்தில் நான் கேள்வி கேட்கவோ நான் பதில் சொல்லவோ எதுவும் இல்லை என்பது போல் இருந்தது அவன் தோரணை. உன்னிடம் கட்டாயம் பேச வேண்டும், சீக்கிரம் சொல்லு, இன்னும் 3 நிமிடங்கள் இருக்கு. கையில் இருந்த கடிகாரத்தை பார்த்து கொண்டே சொன்னான். இந்த இடத்தில் என்னால் சொல்ல முடியாது. பின்ன எங்கே, எப்போது? நாளைக்கு பேசிக்கொள்வோம். இன்று இரவே நான் கிளம்பி போகிறேன், நினைவுபடுத்துவது போல் சொன்னான். நீ போகக்கூடாது. நீ கிளம்பி போய்விட்டாய் என்றால் நான் மெலட்டூருக்கு வர வேண்டியிருக்கும், ஜாக்கிரதை. அவன் முகம் சீரியஸாக மாறியது. அதான் நீ இன்று போக வேண்டாம்னு சொல்கிறேன். நாளைக்கு எங்கே சந்திக்க முடியுமோ நீ சொல்லு. நீயே சொல்லு. வேகமாக யோசித்தேன். எங்கே சந்திப்பது? எங்கள் வீட்டில் சாத்தியமில்லை. மாமியின் வீடு கிருஷ்ணனுக்கு தெரியாது. நீ எங்கே தங்கி இருக்கிறாய்? அவன் தங்கியிருக்கும் இடத்தில் தோதுபடுமா என்பது போல் கேட்டேன். ஃப்ரெண்ட் வீட்டில் தங்கி இருக்கிறேன். ஆனால் நீ எங்கே வருவது? பாதியில் நிறுத்திவிட்டான். பிளேன் லேண்ட் ஆகிவிட்டது போலிருக்கு, நீ கிளம்பு, எச்சரித்தான். நாம் எங்கே சந்திப்பது? ஓகே, கேசினோ. தியேட்டருக்கு 11 மணிக்கு வந்துவிடு. அங்கே மார்னிங் ஷோ இருக்கும், நானும் வந்து விடுகிறேன். சினிமா தியேட்டருக்கா? கிருஷ்ணன் முகத்தில் வியப்பு தென்பட்டது. ஆமாம், அதைவிட இப்போது என் மூளைக்கு எதுவும் எட்டவில்லை. அங்கே வந்த பிறகு முடிவு செய்வோம். ஆனால் மீனா, நீ எதுவும் சொல்லாதே. தயவு செய்து இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நான் சொல்வதை கேள். வாழ்நாள் முழுவதும் உனக்கு நன்றி கடன் பட்டிருப்பேன். சங்கடத்தில் மாட்டிக்கொண்டவன் போல் கிருஷ்ணன் பார்த்து கொண்டிருந்தான். நான் ஓட்டமும் நடையுமாக போய்கொண்டே பின்னால் திரும்பி, நாளைக்கு 11 மணிக்கு காசினோவில் உனக்காக காத்திருப்பேன், மறந்துவிட மாட்டாயே என்றேன். மறந்து போக மாட்டேன். உனக்குத்தான் நினைவு இருக்கணும். பயணிகள் வெளியே வர ஆரம்பித்து விட்டார்கள், கிருஷ்ணன் எச்சரித்தான். சாரதி வெளியே வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் முறுவலித்தேன். 1/2 மணி நேரத்திற்கு முன்னால் எரிச்சலும் கோபமுமாக இருந்தவள் நான் தானா என்று வியப்பாக இருந்தது. கிருஷ்ணனின் வருகை என்னுள் புத்துயிர் ஊட்டியது போல் இருந்தது. சாரதியின் கண்கள் எனக்கு பின்னால் யாரையோ தேடிக்கொண்டிருந்தன. மம்மி வரவில்லை என்றேன். அவன் பார்வைக்கு அர்த்தம் புரிந்தது போல். ஓஹோ, அவன் கண்களில் வெளிப்படையாக தென்பட்ட ஏமாற்றம் என் சுவாபிமானத்தை ஈட்டியால் தாக்கியது போல் இருந்தது. தனியாக வந்தாயா? வியப்புடன் கேட்டான். ஆமாம் என்பது போல் பார்த்தேன். இருவரும் வெளியே வந்தோம். லக்கேஜ் எதுவும் இல்லை, கிளம்புவோமா என்றான் சாரதி. வெளியே வரும்போது என் கண்கள் கிருஷ்ணனுக்காக தேடின. ஆனால் அவன் தென்படவில்லை. காரை பார்க் செய்த இடத்திற்கு வரும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை பின்னால் திரும்பி பார்த்தேன். யாராவது வரணுமா? சாரதி தானும் திரும்பி பார்த்து கொண்டே கேட்டான். மறுப்பது போல் சொல்லிக்கொண்டே காரில் ஏறி உட்கார்ந்து கொண்டேன். வீட்டுக்கு வரும்போது வழியில் நாங்கள் இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. அவன் என்னிடம் எதுவும் கேட்கவில்லை. எங்கள் வீட்டுக்கு வரும் விருந்தாளியை மரியாதையுடன் அழைத்து வரும் டிரைவர் இடத்தில் நான் இருப்பது போல் உணர்ந்தேன். நாங்கள் வீட்டுக்கு வரும்போது அம்மா, அப்பா, மிஸ்ஸஸ் ராமன் மற்றும் அவளுடைய கணவரும் எங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பா வாசலிலேயே எதிர்கொண்ட சாரதியை அன்புடன் உள்ளே அழைத்து சென்றார். அன்று மிஸ்ஸஸ் ராமன் தம்பதியரும் எங்களுடன் சேர்ந்து சாப்பிட்டார்கள். மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு பிஸியாக இருந்தும் அம்மா சாரதிக்கு பிடித்தமான உணவு வகைகளை தயாரிக்க செய்திருந்தாள். சாப்பிடும்போது அவனுக்கு பக்கத்திலேயே அமர்ந்து கொண்டு பார்த்து பார்த்து பரிமாற செய்தாள். அம்மாவின் மனதில் ஸ்திரமாக இடம் பிடித்துவிட்ட சாரதியை கண்டால் என் மனதில் பொறாமை மீண்டும் தலை தூக்கியது. சாப்பிட்டு முடித்த பிறகு அம்மாவும் ராமன் தம்பதியரும் கிளம்பிவிட்டார்கள். சாரதி ரெஸ்ட் எடுத்துக்கொள்வதற்காக ரூமுக்கு போய்விட்டான். அவனுக்காக எங்கள் வீட்டிலும் மிஸ்ஸஸ் ராமன் வீட்டிலும் தனியாக அறைகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. அவன் எங்கே வேண்டுமானாலும் தங்கிக் கொள்வதற்கு வசதியாக இருக்கணும் என்று அம்மா இந்த ஏற்பாடு செய்தாள். அம்மாவையும் ராமன் தம்பதியரையும் கிளம்பில் இறக்கிவிட்டு
தன்னுடைய வேலையும் முடித்து கொண்டு மாலை 5 மணி ஆகும்போது அப்பா திரும்பி வந்தார். மாலையானதும் அம்மாவின் ஆணையின்படி சாரதி அனுப்பிய சிவப்பு நிற ஜரிகை எம்ப்ராய்டரி புடவையை அதற்கு மேட்சாக பிளவுஸை அணிந்து கொண்டேன். டார்க் கலர் உடைகள் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. எப்பொழுதாவது அணிந்து கொண்டாலும் ஏதோ உறுத்துவது போல் இடைஞ்சலாக இருக்கும். எப்போது லைட் கலர் புடவைக்கு மாறுவோம் என்று தவிப்பேன். ஆனால் என் கருத்தை அம்மா ஒரு நாளும் ஏற்றுக்கொண்டதில்லை. மஞ்சள் கலந்த வெண்மை நிறம் உன்னுடையது, பளிச்சென்று தெரியணும் என்றால் டார்க் கலர் தான் உடுத்தணும் என்று அடித்து பேசுவாள். அன்று மதியம் கிளப்புக்கு போகும் முன் என் அருகில் வந்து மாலையில் இந்த புடவையை கட்டிக்கொள் என்று சாரதை அனுப்பியிருந்த புடவையை கட்டில் மீது வைத்தாள். மம்மி, டார்க் ரெட் கட்டி கொண்டால் அடிக்க வருவது போல் இருக்கும் என்று முணுமுணுத்தேன். அம்மா என்னை சுட்டெரிப்பது போல் பார்த்தாள். குரலை தாழ்த்தி கொண்டு, பைத்தியம் போல் பேசாதே, சொன்னதை செய், சும்மா சொன்னதையே சொல்லிக்கொண்டு என் கோபத்தை கிளறாதே என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். அம்மா போன திசையையே பார்த்து கொண்டிருந்தேன். எந்த விஷயமாக இருந்தாலும் என்னுடைய அபிப்பிராயத்தை வெளியில் சொன்னால் அம்மாவுக்கு அது பைத்தியக்காரத்தனமாக தோன்றும். அந்த நிமிடம் முகத்தை தொங்க போட்டு கொண்டாலும் மாலை ஆனதும் அம்மா சொன்னது போலவே தயாரானேன். 6 மணி அடிக்க 5 நிமிடங்கள் இருக்கும்போது அம்மாவிடமிருந்து ஃபோன் வந்தது. சாரதி எழுந்து விட்டானா, காஃபி சாப்பிட்டானா என்று விசாரித்தாள். அப்பொழுதுதான் எழுந்து கொண்டான் என்றும் முகம் அலம்ப போயிருப்பதாகவும் சொன்னேன். அவசரம் ஒன்றுமில்லை, 6:30 மணிக்கு வந்தால் போதும் என்றாள். சரி மம்மி, நீ ரெடியாகி விட்டாய் இல்லையா? நான் சொன்ன புடவையைத்தானே உடுத்தி கொண்டிருக்கிறாய்? ஆ, நல்ல காரியம் செய்தாய். ஃபோனை வைத்து விட்டாள். நிலை கண்ணாடியின் முன் நின்றபடி கூந்தலில் பூச்சரத்தை வைத்து கொண்டிருந்த போது திருநாக மாமி உள்ளே எட்டி பார்த்து கொண்டே, உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு என்றாள். மறுபடியும் யாரு? எரிச்சலுடன் கேட்டேன். எனக்கு தெரியாது, ஆனால் ஃபோன் செய்தது உங்க அம்மா இல்லை. அம்மா இல்லையா? பின்ன யாரு? விருட்டென்று திரும்பினேன். எனக்கு என்ன தெரியும், யாரோ ஆணுடைய குரல். மாமியின் குரலில் சந்தேகம் எட்டி பார்த்தது. ஆண் குரலா? அப்பாவும் சாரதியும் வீட்டிலேயே இருக்கிறார்கள். வேறு யார் எனக்கு ஃபோன் செய்யக்கூடும்? வேகமாக படியிறங்கி கீழே வந்தேன். ரிசீவரை எடுத்து ஹலோ என்றேன். மீனா, நயமான குரலில் யாரோ அழைத்தார்கள். யாரு? நான் தான். கிருஷ்ணா? ஆமாம். பதற்றத்துடன் சுற்றிலும் பார்வையிட்டேன். நல்ல வேளையாக அருகில் யாரும் இல்லை. என்ன விஷயம்? தைரியமாக கேட்டேன். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.